தேர்வர்கள் அனைவரையும் அக்ரி சக்சஸ் ரூட் அன்புடன் வரவேற்கிறது. இன்னைக்கு என்ன பார்க்குறோன்னா, ஏஓ எக்ஸாம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் அக்ரானமியை மட்டும் இன்னைக்கு எப்படி சிலபஸ் வைஸ் நம்ம கவர் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். இதோட எக்ஸாம் வந்து பக்கம் வந்துருச்சு. அதனால் நான் வந்து என்னோட அக்ரானமி மெட்டீரியல் மட்டும் நான் டெலிகிராமில் வந்து நான் போட்டுறேன். நீங்கள் அதை எடுத்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அது கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும். ஏன்னா அது வந்து கிராப் ப்ரொடக்ஷன் கைடு இன்னும் 2-3 ஸ்டாண்டர்ட் புக்கை வச்சு தான் ரெஃபர் பண்ணி தான் எடுத்திருக்கு. அது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்தேன் நான். அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அக்ரானமியை பொறுத்தவரைக்கும் கிளாஸ்லாம் வந்து பெருசாக தேவைப்படாது, படித்தாவே புரியும். அதுவும் இல்லாமல் லாஸ்ட்டாக சாயில் சயின்ஸ் கிளாஸ்லாம் எனக்கே ஆக்சுவலி சாட்டிஸ்ஃபிகேஷன் இல்லை. வேகமாக போயிட்டோம் ஆக்சுவலி. ஏன்னா எக்ஸாம் வந்துருச்சு, இதுக்கப்புறம் நம்ம ஸ்லோவாக போனால் எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கிறது இதாகுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மெட்டீரியல் வந்து நல்லாவே இருக்கும். அதுவும் இல்லாமல் நிறைய வேல்யூ வந்து மெமரி பண்ணுற மாதிரி தான் இருக்கும், எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இல்லை. அதனால் கொஞ்சம் வேகமாக போயிட்டோம். அதில் கமெண்ட்ஸில் கூட ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, மெதுவாக போங்க சார் அப்படின்ட்டு. பட்டு எனக்கும் ஆசை தான் மெதுவாக போகணுன்ட்டு. பட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வேறு வழி இல்லை, எக்ஸாமுக்கு வேகமாக தான் படித்தாகணும். அதனால் அப்படி போயிடுச்சு. நம்ம எக்ஸாம் முடியட்டும், நம்ம அதுக்கடுத்து வந்து திரும்பவும் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்னா ரொம்ப ஸ்லோவாகவே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், இன்னும் டெப்த்தாக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கிறதுனால கொஞ்சம் வேகமாக போயிடுச்சு. நான் மெட்டீரியல் நான் போடுறேன், நீங்கள் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதோட இன்னும் சிலது நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், சிலது காமிக்கணும்னு நினைக்கிறேன். அதை இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஏஓவோட சிலபஸ்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா வந்து செகண்ட் யூனிட் வந்து அக்ரானமி இருக்கும். அதோட தேர்ட் யூனிட்ல இல்லை, ஃபோர்த் யூனிட்ல வந்து கொஞ்சம் அக்ரானமி வந்து வரும். ஓகேவா? இதில் இந்த செகண்ட் யூனிட்டை பார்த்தாங்கன்னா முக்கியமான இருக்கிறது என்னன்னு பார்த்தோம்னா, பேக்கேஜ் ப்ராக்டிசஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் கிராப்ஸ். ஓகேவா? இதுவும் இதோட வந்து மீட்ரலஜி, இது ரெண்டும் சேர்ந்தா ஒரு யூனிட்டுங்க. மீட்ரலஜியும் கிராப் ப்ரொடக்ஷனும் சேர்ந்தா ஒரு யூனிட். இதோட வந்து ஆர்கானிக் சர்டிஃபிகேஷனும் இதில் சேர்த்துருக்காங்க, ட்ரோன் டெக்னாலஜி இருக்குது. இது எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஆனால் மேஜர் பார்ட் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா மீட்ரலஜியும் கிராப் பேக்கேஜ் ப்ராக்டிஸும் தான். இதே வந்து நீங்கள் ஃபோர்த் யூனிட் வந்தீங்கன்னா இதில் வந்து கிராப்பிங் சிஸ்டம்ஸ் வந்துடும், பயோ ஃபெர்டிலைசர்ஸ் இது எல்லாமே வந்துடும். இதில் வந்து மஷ்ரூமு, பீ கீப்பிங், சில்க் வந்து ரேரிங், இது வந்து அதாவது பெனிஃபிஷியல் இன்செக்ட் மட்டும் வந்து ஒரு யூனிட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அதோட என்ஜினியரிங், இது லைஃப் ஸ்டாக், இது எல்லாமே சேர்த்து ஒரு சின்ன யூனிட்டாக இருக்கும். பட் இதில் மெயினாக பார்க்குறது என்னென்னா இந்த கிராப்பிங் சிஸ்டமும் இந்த பெனிஃபிஷியல் இன்செக்ட் இது எல்லாமே நியூட்ரியன் மேனேஜ்மெண்ட்டு இதுதான் மேஜர் பார்ட் வந்து ப்ளே பண்ணும். மீதி இருக்கிறது வந்து ஏதாச்சும் 1-2 கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகேவா? அப்படின்னா நம்ம இந்த செகண்ட் யூனிட்டை நம்ம எப்படி கவர் பண்ணுறோன்னா மீட்ரலஜியும் பேக்கேஜ் ஆஃப் ப்ராக்டிஸ். அப்போ இந்த பேக்கேஜ் ஆஃப் ப்ராக்டிஸ் வந்து இதுவரையும் எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம இன்னைக்கு லைட்டாக டிஸ்கஸ் பண்ணுவோம். இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான், லாஸ்ட் ஏவோ. இது வந்து பார்த்தோம்னா கிராப்பிங் சிஸ்டமில் கேட்டிருக்காங்களா. கீழே வந்தீங்கன்னா இது ஃபுல்லாக மீட்ரலஜியில் வந்துடும். இங்கே வந்து ஹைப்ரிட் ரைஸோட என்பிகே கேட்டிருக்காங்க. சில கொஷின்ஸ் வந்து நம்ம பேசிக்காக இருக்கிற எல்லா புக்லையுமே வந்து என்பிகே இதெல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஆனால் சிலது வந்து ஸ்பெசிஃபிக்காக இருக்கும், அதெல்லாம் வந்து எங்கே இருக்குன்றதை வந்து இன்றைக்கி நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து என்பிகே கேட்டிருக்காங்க, ஹைப்ரிட் ரைஸோட என்பிகே கேட்டிருக்காங்க. இது எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடுவோமே. இங்கே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஹைப்ரிட் ரைஸோட என்பிகே வந்து 175, 60, 60 கொடுத்துருக்காங்களா. சேம் கொஷின் இதுதான் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து செகண்ட் கொஷின் பார்ப்போம். இது வந்து ரூட் ஸ்னாப்பிங்கை தடுக்கிறதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எல்லாமே கூட சூப்பரான கொஷின். இது வந்து ஏன் நான் அந்த புக்கை காமிக்கிறேன்றதை வந்து இப்போ நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இதையும் பார்த்துருவோமே. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், இது அப்படியே கொடுத்துருப்பாங்க. கிளே சாயிலில் வந்து ரூட் ஸ்னாப்பிங் ப்ராப்ளத்தை தடுக்க அதே மாதிரி டேஸ்ன்னு போட்டு அங்கே கொடுத்துருப்பாங்கல்ல, அதே மாதிரி பாருங்கள் 4 kg ஜிப்சம், 1 kg டிஏபி கொடுத்துருக்காங்க ரூட் ஸ்னாப்பிங்கை வந்து தடுக்கிறதுக்கு. அதே தான் வந்து இங்கே அதே மாதிரி கேட்டிருப்பாங்க. 4 kg டிஏபி ஜிப்சமும் 1 kg டிஏபி அப்படியே வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து ஃபோலியர் ஸ்ப்ரே, இதுக்கு ஆக்சுவலி 3% தான், ஏன் 5%ன்னு தெரில. ஃபைனல் கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு தெரில, வேணா இதை ரெஃபர் பண்ணுவோம். அடுத்து இந்த கொஷின்லாம் கூட பாருங்கள், இதெல்லாம் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து அந்த கிராப் ப்ரொடக்ஷன் கைட்லேருந்து வந்திருக்கும். ஒய்ஆர்சிஹெச் இஜெட்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து இசட் கிடையாது, ஒய்ஆர்சிஹெச்2. இது ஆக்சுவலி டைப் பண்ணவங்க அவங்க எப்படி கொடுத்தாங்கன்னு தெரியல, டைப் பண்ணவங்க எப்படி மாற்றி டைப் பண்ணியிருக்காங்க, கரெக்ஷன் பார்க்க கிடையாது, அப்படியே வந்து வந்துருச்சு. ஒய்ஆர்சிஹெச்2 இது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்துருவோமா. இங்கே பாருங்க,
ORCH2 ஓகேவா, ORCH2 இரிகேட்டட் கேட்டிருந்தாங்க. இரிகேட்டடில் 180 இன்ட்டு 150 சென்டிமீட்டர், இதுதான் வந்து ஆன்சர். சேம் அப்படியே தான் இருக்கும், 180 150. இந்த புரட்டாசி பட்டன்றது வந்து எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா தமிழில் என்ன மந்த்து புரட்டாசி வருதோ அதுதான் வந்து இங்கிலீஷில் வருதோ அதான் அது. இந்த கொஸ்டின் கூட பாருங்களேன், பட்லிங் அப்போ வந்து எவ்வளோ வாட்டர் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. நம்மளை பொறுத்தவரையும் ரைஸ்னாவே வாட்டர் மெயின்டைன் பண்ணுறதுனா 5 சென்டிமீட்டர் அப்படின்ட்டு வந்து நம்ம காலேஜில் இருந்து அப்படி தான் படிச்சிருப்போம். மேக்ஸிமம் நமக்கு அதுதான் வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிச்சிருப்போம். சடனாக வந்து 2.5லாம் நமக்கு அந்த இடத்துல தோணுமான்னு எனக்கு தெரியல. இது எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடுவோமே. இங்கே கொடுத்துருக்காங்களா, கீப் வாட்டர் டெப்த் வந்து 2.5 சென்டிமீட்டர் அட் த டைம் ஆஃப் பட்லிங். ஓகேவா, பட்லிங் அப்போ வந்து 2.5 சென்டிமீட்டர் வந்து மெயின்டைன் பண்ணணும் பேடிக், அதை தான் இங்கே சொல்கிறாங்க. அடுத்த கொஸ்டின் வந்து பார்ப்போம். அடுத்து வந்து கம்புக்கு வந்து இது நர்சரி ஏரியா வந்து கேட்டிருப்பாங்க, 7.5 சென்ட். இது வந்து கம்பு ஆக்சுவலி. இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்த கொஸ்டின் வந்திருக்கும், கம்போட நர்சரி ஏரியா வந்து 7.5 சென்ட். பார்த்துட்டோமா, இதெல்லாம் பேசிக் கொஸ்டின் தான். இது வந்து எல்லா புக்லேயும் கவர் ஆகிருக்கும். இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கான கொஸ்டின்ஸ் மட்டும்தான் நமக்கு வந்து மிஸ் ஆகும். இந்த பட்லிங் பண்ணுறது, அதே மாதிரி வந்து இந்த ரூட் ஸ்னாப்பிங் தடுக்கிறதுக்கு, ரூட் ஸ்னாப்பிங் தடுக்க வந்து ஜிப்சம் டிஏபி நர்சரியில் போடுறது, இந்த மாதிரி. அதே மாதிரி இந்த ORCH2 இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக வந்து நம்ம படிச்சிருக்க மாட்டோம். இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக வந்து கேட்குறாங்கன்னா அது வந்து கிராப் ப்ரொடக்ஷன் கைடை வந்து பார்த்து தான் அதுலேருந்து வந்து கொஸ்டின் வருதுன்றதை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இன்னும் கூட சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம பார்த்துருவோமே. அடுத்த கொஸ்டின் வந்து பெங்கால் கிராம். பெங்கால் கிராமோட ஸ்பேசிங் வந்து பார்த்துருவோமே. பெங்கால் கிராம் ஸ்பேசிங் வந்து 69. ஆக்சுவலி இது ஏன் நான் காமிக்கிறேன்னா, இது எல்லாமே நான் ரெஃபர் பண்ணி நம்ம நோட்ஸில் வந்து எடுத்து அப்டேட் பண்ணிட்டேன் நான். எல்லா கிராப்புமே இந்த கிராப் ப்ரொடக்ஷன் கைடு பார்த்தோம்னா ஒரு 454 பேஜ் இருக்குது. இது ஃபுல்லாக நம்மளால் வந்து படிக்க முடியாது, வாய்ப்பே இல்லை. நம்ம காம்படேட்டிவ் எக்ஸாம் போகிறவங்க வந்து இதை போய் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருந்தால் எத்தனை நாள் படிக்கிறது, அது எப்படி ரிவிஷன் பண்ணுறது, ரொம்ப கஷ்டம். ஆனால் நான் இதெல்லாம் எடுத்து கொடுத்துட்டேன். இதில் இல்லாமல் சில கொஷின்ஸுமே வந்து கொஷின்ஸில் வந்து வரும். அதனால தான் இன்னும் 2-3 புக்கை வந்து ரெஃபர் பண்ணி தான் எடுத்திருக்கேன். என்கிட்ட இருக்கிறத வந்து நான் அப்லோட் பண்ணிடுறேன், நீங்கள் அதை படிச்சுக்கோங்க. மீதி நம்ம அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவோம். எக்ஸாம் ஃபஸ்ட்டு முடிங்க, மீதியெல்லாம் நம்ம அப்புறம் வந்து அடுத்த சப்ஜெக்ட்லாம் நம்ம பார்ப்போம். நீங்கள் ஃபஸ்ட்டு இது அக்ரானமி வந்து முடிச்சிருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து பெங்கால் கிராம். இதுக்கு வந்து 30 × 10 சென்டிமீட்டர் இங்கே கொடுத்துருக்காங்களா, அதான் இங்கே இருக்குது. அடுத்து வந்து ஜிப்சம்மு. இது வந்து 400 kgன்றது வந்து எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும், அதனால் இதை டிஸ்கஸ் பண்ண வேணாம், இதுவுமே அந்த புக்கில் இருக்குது. அடுத்து பார்க்குறது வந்து ஹைப்ரிட் கம்பு. ஹைப்ரிட் கம்போட NPK வந்து கேட்டிருக்காங்க. ஹைப்ரிட் கம்பு இதையும் பார்த்துருவோம். ஹைப்ரிட் கம்பு NPK வந்து 80:40:40. ஓகேவா, இங்கே கொடுத்துருக்காங்க, அதே தான் இங்கேயே இருக்கும், 80:40:40. இந்த கொஷின் வந்து ரொம்ப முக்கியமான கொஷின், சூப்பரான கொஷின். கிரீன் மெனியூர் கிராப் வந்து ரைஸ் கம் கிரீன் மெனியூர் சீடரில் வந்து நம்ம எவ்வளோ ஒரு சீட் ரேட் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து நம்ம ஸ்டாண்டர்டாக இந்த ICR புக்கு இந்த மாதிரி புக்கெலாம் நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா இதெல்லாம் கிடைக்காது. ஏன்னா இது வந்து நம்ம தமிழ்நாடு பேஸ் பண்ணி இருக்கிற கொஷின் வந்து தமிழ்நாடுக்கு மட்டும்தான் பொருந்தும். இது வந்து ஆக்சுவலி நான் வேற எக்ஸாம் எழுத போகிறேன், நான் IBBS எழுத போகிறேன், இந்த மாதிரி இதுக்கு வந்து எனக்கு இந்த அக்ரானமி நான் படித்தா எனக்கு சூட் ஆகுமானா இது வேற ஸ்டேட் எக்ஸாமுக்கு இது வந்து சூட் ஆகாது. இது வந்து நம்ம தமிழ்நாடு எக்ஸாம், AO எக்ஸாம், AAO, ADA, இந்த ADH, ஆக்சுவலி HO, AHO, இந்த மாதிரி நம்ம தமிழ்நாடு எக்ஸாமுக்கு வந்து இந்த மெட்டீரியல் வந்து சூட்டாக இருக்கும். நீங்கள் இது வந்து படிக்கலாம். பட் IBBS படிக்கிறீங்கன்னா இதை தாண்டியும் படிக்கணும். பட்டு அது நான் AOவுக்காக ஸ்பெசிஃபிக்காக வந்து இந்த அக்ரானமி மெட்டீரியல் மட்டும் AOவுக்காக ஸ்பெசிஃபிக்காக ரெடி பண்ணியிருக்கு. அதனால் நீங்கள் இதை வந்து AO படிக்கிறவங்க வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த கொஷின் பார்த்துருவோமா, கிரீன் மெனியூர் சீடர். இது வந்து எங்கே இருக்குன்னா இங்கே பாருங்க, TNAO ரைஸ் கம் கிரீன் மெனியூர் சீடர்ன்ட்டு ஒரு டாப்பிக்கு, அது கீழே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து கிரீன் மெனியூர் கிராப் வந்து ஷோ பண்ணணும்னா 20 kg வந்து சீட் ரேட் வந்து எடுத்துக்கோங்க பர் ஹெக்டருக்கு அப்படின்னு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அதுதான் இங்கேயும் இருக்கும், 20 kg வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதே வந்து ஹைப்ரிட் மெய்ஸ் பார்ப்போம். ஹைப்ரிட் மெய்ஸ் பார்த்துருவோமே. சாரி, அது ஆடுது, கடைசியில் பார்ப்போம். மெய்ஸ் வரும் போது பார்த்துருவோம். இந்த கொஷின் பாருங்கள், இதுவுமே சூப்பரான கொஷின். வீட்டோட சோயிங் டைம் வந்து தமிழ்நாட்டில் எப்போ அப்படின்னு கேட்குறாங்க.
இதை பார்த்துருவோம். இது வந்து நீங்கள் மேக்ஸிமம் ஐசிஆர் புக்கிலலாம் வந்து இது தமிழ்நாடுக்கு கொடுக்கல. ஆக்சுவலி அவங்க வந்து ஜென்ரலாக வந்து கொடுத்துருக்காங்க நார்த்தில். இங்கெல்லாம் இல்லை. இங்கே தமிழ்நாடுன்னு பார்த்தோம்னா இங்கே அப்படியே கொடுத்துருப்பாங்க. ஐடியல் சோயிங் டைம் வந்து 15th அக்டோபர்லேருந்து ஃபஸ்ட்டு வீக் நவம்பர். ஓகேவா? இதுதான் வந்து நம்ம தமிழ்நாடுக்கு உண்டானது. ஓகேவா? இது வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இதே தான் வந்து கொஷின்லேயும் வந்து கேட்டிருப்பாங்க. இங்கே பாருங்கள், 5th அக்டோபர்லேருந்து ஃபஸ்ட் வீக் நவம்பரா அப்படியே வந்து இருக்கும். அடுத்து இது எல்லாமே நம்ம கின்னிங் ஆகட்டும், இந்த ஃப்ளிண்ட் கார்ன், இது எல்லாமே நம்ம கொடுத்துருக்கு. இது எல்லாம் மீட்ராலஜி கீழே வந்துடும். ஓகேவா? அடுத்து நம்ம இது எல்லாமே இதுவுமே உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். ஆக்சுவலி இது எல்லா கொஷின் பேப்பரும் நான் கம்பைல் பண்ணல. ஒரு 4 கொஷின் பேப்பர் 5 கொஷின் பேப்பரை தான் நான் எடுத்து ரெஃபரன்ஸ்க்கு ஆக்சுவலி எங்கேருந்து வருதுன்னு சொல்லி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு கொடுத்துருக்கேன். கம்பைல் பண்ண கொஷினுமே என்கிட்ட இருக்குது. நான் அதுவுமே கூட நான் போட்டு விட்றேன். இது எல்லாமே பாருங்கள், மீட்ராலஜியில் வந்து நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. மீட்ராலஜியும் அந்த இதுதான் வந்து நமக்கு முக்கியமே. அடுத்து வந்து இந்த கொஷின் பார்த்துடலாம். கம்போவோட ஹைப்ரிட்ஸ்க்கு ஸ்பேசிங் வந்து கேட்டிருக்காங்க. கம்போ ஹைப்ரிட் ஸ்பேசிங் பார்ப்போம். 92 இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இது வந்து கம்போ ஹைப்ரிட் வந்து டிரான்ஸ்பிளான்ட்டோட ஸ்பேசிங்னு பார்த்தோம்னா 45x15. ஓகேவா? 45:15 அதுதான் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. 45:15. இதே வந்து டிரான்ஸ்பிளான்டட் ராகி ஆகட்டும், அதே மாதிரி வந்து இந்த எஸ்ஆர்ஐ மெத்தடு, இதே வந்து கோசி P7 இதெல்லாமே வந்து ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்காங்கல்ல, இதெல்லாமே கூட இருக்கும் நம்மகிட்ட. கோசி P7 பார்த்துருவோமா? அது 160 கௌப்பியில் வந்து இங்கே கௌப்பிக்கு வந்து மேலே வந்து ஆக்சுவலி இங்கே பாருங்கள், கோசி P7லாம் கொடுத்துட்டு அதுக்கு இந்த கோசி P7 ஆகட்டும், VBN3 இது எல்லாத்துக்கும் ஜென்ரலாக வந்து சீடு ரேட் வந்து 25 kg அப்படின்ட்டு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம மெட்டீரியலுமே நான் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருப்பேன், நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி வந்து ஹைப்ரிட் கேஸ்டர் ஹைப்ரிடுக்கு வந்து அதுவுமே நம்மக்கிட்ட இருக்கும். இது எல்லாமே வந்து அந்த கிராப் ப்ரொடக்ஷன் கைடில் இருக்குது. இது எல்லாமே நான் அழகாக நீட்டாக ஃபில்டர் பண்ணி எடுத்து நம்ம நோட்ஸில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை வந்து படிச்சுக்கோங்க. அடுத்து கீழே பார்ப்போமே. அது எல்லாமே மேக்ஸிமம் வந்து சொன்ன மாதிரி வந்து கிராப்பிங் சிஸ்டம்லேயும் மீட்ரலஜி, அதுக்கப்புறம் கிராப் ப்ரொடக்ஷன், இந்த மாதிரி இதில் தான் வருது. இதுவுமே கிராப்பிங் சிஸ்டம், இது எல்லாமே கிராப்பிங் சிஸ்டம். ஓகேங்களா? இந்த 3 கொஷினுமே இதுவுமே கிராப்பிங் சிஸ்டம்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. இது பாருங்கள், சூப்பர் கொஷின். ரெயின்ஃபெட் மெய்ஸில் ரெயின்ஃபெட்டில் ஆல்ஃபிசாலுக்கு வந்து எவ்வளோ டெப்த்தாக போய் கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா? ஆல்ஃபிசாலுக்கு ரெயின்ஃபெட் மெய்ஸு, அதுக்கு ஃபெர்டிலைசர் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் நம்ம நார்மலாக இருக்கிற புக்கிலலாம் இல்லை எனக்கு தெரிஞ்சு. இது இந்த மாதிரி சில ஸ்பெசிஃபிக்காக நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்து இதை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால தான் இதையும் பார்த்துருவோமே. இங்கே பார்த்தீங்களா, இது வந்து ஹைப்ரிட் மெய்ஸு. ஆக்சுவலி வெரைட்டிஸ்க்கு ஹைப்ரிட் மெய்ஸ்க்கு வந்து இங்கே கொடுத்துருக்கு 111 ஆல்ஃபிசால். சாரி, இது ஹைப்ரிட் மெய்ஸ் ஆல்ஃபிசால் ரெயின்ஃபெட் மெய்ஸ் ஆல்ஃபிசால் எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு. கீழே எங்கன்னா இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே இருக்குது பாருங்கள், ரெயின்ஃபெட் மெய்ஸ் வந்துருச்சுங்களா? இங்கே ரெயின்ஃபெட் மெய்ஸு ரெக்கமெண்டட் ஃபார், இங்கே பாருங்களேன், ஆல்ஃபிசால் இங்கே கொடுத்துருக்காங்களா? ஆல்ஃபிசால் 60:30:30. இதுதான் வந்து ரெயின்ஃபெட் மெய்ஸ் ஆல்ஃபிசாலுக்கு உண்டான இது. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ரெயின்ஃபெட் மெய்ஸ் ஆல்ஃபிசால் 60:30:30 கொடுத்துருக்காங்களா? இதே வந்து சன்எம்போட வெரைட்டல் சீட் ப்ரொடக்ஷனுக்கு வந்து எவ்வளோன்றது வந்து கேட்டிருக்காங்க. இதையும் பார்த்துருவோமே. சன்எம்பு வெரைட்டல் சீட் ப்ரொடக்ஷனு 20 to 30 kg per ஹெக்டர்னு கொடுத்துருக்காங்க. அதே தான் வந்து இங்கே இருக்குது, 20 to 30 kg per ஹெக்டர். இதே வந்து ரைஸோட லோ ஃபெர்டிலிட்டி சாயிலுக்கு வந்து என்னன்றது வந்து கேட்டிருக்காங்களா? இதையும் பார்த்துட்டு வந்துடுவோம். 27 இங்கே பாருங்கள், மீடியம் அண்ட் லோ ஃபெர்டிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஷார்ட் டூரேஷனுக்கு வந்து 15x10. ஓகேவா? அதுதான் இங்கே இருக்கும், 15x10.
இதே மாதிரி வந்து சாமையாகட்டும், இது எல்லாத்துக்குமே வந்து இங்கே பாருங்கள், கம்பு டிரான்ஸ்பிளான்டட் கம்புக்கு வந்து சீடு ரேட் ஆகட்டும், இது எல்லாமே வந்து கேட்டாங்க. அதே ராகிக்கு வந்து 12.5 சென்ட்டா இதெல்லாம் இருக்குது பாருங்களேன். இங்கே நான் பார்த்த எல்லா கொஸ்டினுமே வந்து இருக்குது அதில். இது ராகி ஆக்சுவலி ராகி டிரான்ஸ்பிளான்டட் ராகியில் வந்து பாருங்கள் 12.5 சென்ட். ஓகேவா? இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் நான் பார்த்த வரையும் இந்த கிராப் ப்ரொடக்ஷனை பொறுத்தவரையும் மோர் தென் 95% வந்து இந்த கிராப் ப்ரொடக்ஷன் கைட்லேருந்து தான் கவர் ஆகுது. இதே வந்து இந்த கொஸ்டின் பாருங்களேன், கிரவுனட்டோட ரிங்கு மொசைக்கிள்னா பட் நெக்ரோசிஸ் இருந்துச்சுன்னா அங்கே வந்து எவ்வளோ ஸ்பேஸிங் வந்து பயன்படுத்துவாங்க, அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் வந்து நம்ம இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் பார்த்துடலாமே. இது எல்லாமே வந்து இதில் தான் இருக்குது, கிராப் ப்ரொடக்ஷன் கைடில் தான் இருக்குது. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், பட் நெக்ரோசிஸ் ப்ரிவலன்ட் பண்ண வந்து ஸ்பேஸிங் வந்து 15x15ன்றாங்க. 15x15 அதான் இங்கே இருக்குது. இதே வந்து இதில் எனக்கு தெரிஞ்ச இதே ஜிப்சம் பாருங்கள் 400 கேஜா. அடுத்து வந்து பெங்கால் கிராம் பார்த்தோம்னா கோ4க்கு வந்து பார்த்துடலாம் 168. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் கோ4 பெங்கால் கிராமா, இது வந்து பெங்கால் கிராமில் வந்து கோ4னா 75 kg பர் ஹெக்டர். ஓகேவா? இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காலாம் வந்து எங்கேயுமே இருக்காது. சும்மா பெரிய அளவுக்கு ரொம்பலாம் கொடுக்கல, கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. அதை ஸ்பெசிஃபிக்காக கேட்குறாங்க, பட் நமக்கு அங்கே போனால் தெரியாது. அதனால் இங்கே எல்லாம் நான் சேர்த்து ஆக்சுவலி இது எல்லாமே நான் அழகாக எடுத்து நீட்டாக கொடுத்துருக்கேன். இது ஏன் நான் இங்கே சொல்கிறேன் அப்படின்னா, மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கே நமக்கு ஒரு டாஸ்க்கு தானே. ஃப்ரீ டைமில் இருக்கக்குள்ள நம்ம அதை ப்ரிப்பேர் பண்ணுவோம். அது ஈஸியாக கிடைக்கிது, ஃப்ரீயாக கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறது இல்லை நிறைய பேர். அதனால் நல்லா படிங்க, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் வந்து இது எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்கு. அடுத்து வந்து பெரனியல் டைப் கேஸ்டர், இதுவுமே கோ1 இதுவுமே இருக்கும். இந்த கொஷின் பார்த்துடலாம், இந்த கொஷினோட நிறுத்திடலான்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம ஏன்னா எவ்வளோ டிஸ்கஸ் பண்ணாலும் அதே தான். ஏன்னா ஒரு 90-95% வந்து கிராப் ப்ரொடக்ஷன் கைட்லேருந்து அந்த இதுக்கு மட்டும் நான் சொல்கிறது ஆக்சுவலி பேக்கேஜ் ப்ராக்டிஸ் மட்டும் வந்து நல்லா சூப்பராக கவர் ஆகுது. அதை தாண்டின புக்கு இல்லை எனக்கு தெரிஞ்சு. தமிழ்நாடு எக்ஸாம் அட்டன் பண்ணுறீங்கன்னா இந்த ரெட் கிராம் மட்டும் பார்த்துட்டு நம்ம இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். இங்கே 135 பேஜில் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இது வந்து ரெட் கிராம். ஆக்சுவலி ரெட் கிராமில் வந்து செகண்ட் ஃபோர்ட்நைட் ஆஃப் ஜூலை, ஃபர்ஸ்ட் ஃபோர்ட்நைட் ஆஃப் ஆகஸ்ட் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? அதே தான் இங்கே இருக்கும், செகண்ட் ஃபோர்ட்நைட் ஆஃப் ஜூலை, ஃபர்ஸ்ட் ஃபோர்ட்நைட் ஆஃப் ஆகஸ்ட். ஓகேவா? இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, எந்த இடத்துல இருந்து எந்தெந்த ஏரியாவிலேருந்து எப்படிலாம் கொஷின் கேட்குறாங்க அப்படின்றது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட இன்னொன்று கூட நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து சீட் ரேட்டு, ஸ்பேசிங் இது மட்டும் நான் தனியாக எடுத்து ஒரு பிடிஎஃப் வந்து நான் டெலிகிராம் குரூப்பில் வந்து போட்டிருக்கேன். நீங்கள் படிக்கட்டும் தான் நான் போட்டேன், அதுதான் இந்த பிடிஎஃப் தான் அது. இது வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் எல்லா கிராப்புக்கும் சீட் ரேட்டு, ஸ்பேசிங்கு, நர்சரி ஏரியா, அதே மாதிரி என்பிகே இது மட்டும் நான் பிரித்து தனியாக போட்டேன். இது வந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஷின் எல்லாமே இதில் பாருங்கள் மார்க் பண்ணியிருக்கோம். இது வந்து பேடி. ஓகேவா? பேடியிலே வந்து மீடியம் ஃபெர்டிலிட்டி, லோ ஃபெர்டிலிட்டி, ஹை ஃபெர்டிலிட்டின்னு பிரித்து போட்டிருக்கேன். அடுத்து வந்து இதே வந்து நான் எல்லாமே கொடுத்துருக்கேன் ஆக்சுவலி. இங்கே சொர்க்கம், பாஜ்ரா இருக்கா. அடுத்து வந்து ராகி, இந்த மாதிரி எல்லா கிராப்பும் நாங்கள் வந்து தனியாக எடுத்து போட்டிருக்கேன். இப்போ மெய்ஸ்ன்னு பார்த்தோம்னா இரிகேட்டட்னா எவ்வளோ, ரெயின்ஃபெட்னா எவ்வளோ, ஆல்ஃபிசால்னா எவ்வளோ, வெர்டிசால்க்கு வந்து எவ்வளோ, இந்த மாதிரி வந்து நான் அங்கே உள்ளே இருக்கிறத வந்து தனியாக போட்டிருக்கேன். இது ஏன் போட்டிருக்கேன்னா, ஜஸ்ட்டு கம்பேரிசன் பண்ணி படிங்க. ஏன்னா இதை எடுத்து பிரிண்ட் எடுத்து வீட்டில் எதுவும் ஒட்டி வச்சுருங்க. நீங்கள் போகக்குள்ளே வரக்குள்ளலாம் அடிக்கடி பாருங்கள். ஆக்சுவலி உட்காந்து மனப்பாடம் பண்ணிங்கன்னா இது மறந்துடும். நீங்கள் அடிக்கடி இது வந்து நீங்கள் ரிவைஸ் பண்ணணும். இது வந்து சப்கான்சியஸ் மைண்டுக்கு வந்து நமக்கு போகணும். அப்படி போகணுன்னா நம்ம என்ன பண்ணணும், அடிக்கடி வந்து நம்ம இதை பார்த்துக்கிட்டே இருக்கணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க இருந்தாங்கன்னா என்கிட்ட கொஷின் கேளுங்கன்னு சொல்லுங்கள். கொஷின் கேளுங்க. நீங்கள் ஆன்சர் தப்பாக சொன்னீங்கன்னா அடுத்து வந்து அவங்க ஆன்சரை சொன்னாங்கன்னா அப்போ மறக்காது, அது அப்படியே திருப்பவும் ரீகலெக்ட் ஆயிரும். நாங்களாம் படிக்கக்குள்ளே அப்படி தான் படித்தோம். பொலிட்டிக்கல் சயின்ஸில் நாங்களாம் அப்படி தான் படிப்போம். ஆர்டிக்கல் எல்லாமே என் ஃப்ரெண்டு வந்து கேட்டுக்கிட்டே இருப்பான், நான் மாற்றி கேட்டுக்கிட்டே இருப்போம், மாற்றி கேட்டே படிச்சிருவோம். இப்படி தான் வந்து நடந்துச்சு. நல்ல ஒரு ஹெல்த்தி காம்படிஷனை வந்து கிரியேட் பண்ணுங்கள். இதோட நான் இன்னொன்று கூட ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன்.
நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா என்கிட்ட, சார் வெறும் சிம்பிளாக இருக்கணும் சார், நான் படிக்கணும் சார், ஆனால் கிளியர் பண்ணிடணும் அப்படின்ட்டுலாம் கேட்குறாங்க. அந்த மாதிரி ஒரு சூத்திரமே இங்கே கிடையாது. நம்மளை பொறுத்தவரையும் நம்ம எதுக்கு படிக்கிறோன்றதை ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. நீங்கள் படிக்கிறது அப்படியே கொஷினில் வருமானா வரவே வராது. அது எப்படி வரும்? நீங்கள் படிக்கிறது அப்படியெல்லாம் வராது. அப்போ நம்ம எதுக்கு படிக்கிறோம்னா எலிமினேஷன் பண்ணுறதுக்கு தான் நம்ம படிக்கிறோம் ஆக்சுவலி. ஏன்னா சில டேட்டாக்கள் வேணும்னா நீங்கள் வந்து சில டேட்டா வந்து நியூமரிக்கல் டேட்டா இந்த மாதிரி இருக்கிறது வந்து வேற வழி இல்லை, அது அப்படியே தான் வரும். அது வந்து விதிவிலக்காக வச்சுக்கோங்க. மீதியெல்லாம் நம்ம அப்படியே கொஷினில் வரும், அது அப்படியே நம்ம எழுதி பாஸ் பண்ணிடலாம். இந்த ஒன்லைனரில் படிச்சுக்கிறேன், இந்த அப்ஜெக்டிவ் டைப் கொஷின் மட்டும் நான் படிச்சுக்கிறேன், ஒரு 500-1000 கொஷின் வந்து என்கிட்ட இருக்கு, நான் அதை மட்டும் போட்டு படிச்சுக்கிறேன் அப்படின்லாம் வந்து நீங்கள் படிக்கிறது எனக்கு தெரிஞ்சு அது நான் என்னோட அட்வைசபிள் அது கிடையாது. அது வந்து ஒரு ஹெல்த்தியான படிக்கிறதுமே கிடையாது. நீங்கள் எப்படி ஆரோக்கியமாக படிக்கணும்னா நல்ல காம்படிஷன் வந்து ஆரோக்கியமான காம்படிஷனை வச்சுக்கோங்க. நல்லா படிங்க. ஆக்சுவலி சப்ஜெக்ட் வந்து அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லாம் எடுத்து பாருங்க, இந்த சப்ஜெக்ட்ல என்ன மாதிரி கொஷின் கேட்டிருக்குன்னு பாருங்க. அந்த கொஷின் எல்லாம் வந்து ஒரு நல்ல ப்ரீஃபாக வந்து படிங்க. இப்போ வந்து அசிடிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன அசிடிட்டி, ஆக்டிவ் அசிடிட்டி இருக்கா, பொட்டன்ஷியல் அசிடிட்டி இருக்கா, ரெசிடியூவல் அசிடிட்டி இருக்கா, அது என்ன, வாட் இஸ் வாட், இந்த மாதிரி எல்லாமே நம்ம அதோட ரிலேட்டட் ஃபுல்லாக நம்ம ஃபுல்லாக டாப்பிக்காக படித்தாதான் தெரியும். கான்செப்டாக படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் தெரியும். நம்ம மொத்தமாக வந்து மனப்பாடம் பண்ணுறது இந்த இதுக்கெல்லாம் இங்கே வேலையே கிடையாது. ஏன்னா நீங்கள் போகிறது வந்து காம்படேட்டிவ் எக்ஸாம். அதனால் வந்து நான் சும்மா இந்த ஒன்லைனராக படிச்சுக்கிறேன், கொஷின் பேப்பரை மட்டும் படிச்சுக்கிறேன், இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் படிக்காதீங்க. கான்செப்டாக அந்த டாபிக்குள்ளே போய் ஃபஸ்ட்டு படிங்க. அப்போ தான் வந்து உங்களால் எலிமினேட் பண்ணுற கெப்பாசிட்டி வந்து அப்போ தான் வரும். டாபிக்குள்ளே போங்க, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பாருங்கள். அதுக்காக நாங்கள் எக்ஸாம் போடாதீங்கன்னெலாம் சொல்லலை, நீங்கள் கண்டிப்பாக எக்ஸாம் போட்டு தான் ஆகணும். ஃபஸ்ட்டு நீங்கள் டாபிக்குள்ளே போயிட்டு சப்ஜெக்டை வந்து படிங்க, அதுக்கப்புறம் எக்ஸாம் போடுங்க. கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, எலிமினேட் பண்ணுற கெப்பாசிட்டியை வந்து வளர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம ரேஸில் வந்து வின் பண்ண முடியும். ஓகேவா? அடுத்து பல்சஸ்ஸு இந்த மாதிரி வந்து நான் எல்லா பிடிஎஃப்புமே ஆக்சுவலி ஒரு டேபிள் போட்டு உங்களுக்காக நான் வந்து கொடுத்துருக்கேன். இது நம்ம டெலிகிராம் குரூப்பில் வந்து ஆல்ரெடி இருக்குது, இருந்தாலும் நான் திரும்பவும் போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்களா இல்லையா முன்னாடி இருக்கிறதெல்லாம் எனக்கு தெரியல. நான் திரும்பவும் போஸ்ட் பண்ணுறேன். என்கிட்ட இருக்கிற அக்ரானமி மெட்டீரியலுமே நான் போஸ்ட் பண்ணிடுறேன். நீங்கள் இதை படிங்க. நம்ம அடுத்து வந்து வேறு ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். மேபி இந்த எக்ஸாம் முடியட்டும். எக்ஸாம் முடிகிற வரையும் இப்படி தான் இருக்கும் கிளாஸு. முடிஞ்சிருச்சுன்னா நம்ம ரொம்ப ஸ்லோவாக நல்லா அழகாக டெப்த்தாக வந்து நம்ம ஒரு சப்ஜெக்டையும் நம்ம பார்ப்போம். சரி, ஓகே, இது யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வந்து மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.